வெல்கம் டு ஜேடிஆர் கேமிங் அஃபீஷியல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோ கார்டன் அட்மின் அப்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஐயோ இருங்குங்க, ஃபுல் த ஸ்வாடுன்னு வேறு சொல்கிறான். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியலையேங்க. ஐயோ எவ்வளோ எடுக்கிறான். ஷாப் ரீஸ்டாக் ஆகிடுச்சான் இதில். ஆனால் கன்ஃபார்மாக பயங்கரமான ரீஸ்டாக்லாம் நடக்கும். இந்த புது டிரான்செண்டட் சீடு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு லைவாக போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் லைவாக போட்டால் யாருமே ஜாயின் பண்ண மாட்டீங்க. அதுதான். பீன் ஸ்டாக் எடுங்கடா, பீன் ஸ்டாக்கு. ஐயோ ஐயோ, என் கார்டனில் இருக்க மொத்த பீன் ஸ்டாக் பண்ணிட்டேன். ஜாண்டல் வந்துட்டாங்க. ஓகே, நம்மளோட இன்னொரு கார்டன் நம்ம எடுத்து வச்சுக்கோம். இந்த மஷ்ரூமை மட்டும் வளர்த்துக்கோங்க. மஷ்ரூமை மட்டும் வளர்த்துட்டா போதும். என்கிட்ட பீன் ஸ்டாக் வேறு இல்லை. இந்த ஈவெண்ட் வேறு நான் இப்போ மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பீன் ஆறாங்க. இது ஷார்ட் இன்விடேஷன்லாம் வந்துச்சு. அதுக்கு ஷார்ட்டே வந்து 92% க்ரோன் ஆயிடுச்சு. ஈவோ மஷ்ரூம் 2 ஆகுது. நான் 3 நினச்சிட்ருக்கேன். வாட் ஷுட் ஐ ஸ்டாக் ஃபர்ஸ்ட்டுன்னு கேட்குறான். இப்போல்லாம் வந்து ஜாண்டல் வந்து ரீஸ்டாக் பண்ணுறதே இல்லைங்க. எப்போவுமே ஜாயிலாட்டே தான் வரான். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை ஜாண்டல் வந்து புது கேம் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கான். இல்லை டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேம்லேயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அந்த கேமோட அட்மின் அப்யூஸும் இன்றைக்கி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் 99 மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் க்ரோவே ஆக மாட்டேங்குது. என்ன வராது? ஏதோ பெருசாக வளர்ந்துருக்கு. என்னதுன்னே தெரியல. வந்துட்டு போயிடுச்சுங்க ஜாண்ட். ஐயோ உடச்சிட்டாங்க ஜாண்டில். லெவலப் லாலிபாப் 2 ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு எல்லாமே எத்தனை ரீஸ்டாக் ஆகுதுன்றதை பார்ப்போம். டிஸ்கோன்னு நினைக்கிறேன். 8 குக்டு ஃபுட்டா. ஸ்பேஸ் கூரில் கீழே விட்டுடலாம். என்னங்க இருக்கு? ட்ரீ ஃப்ராக் எடுத்துடலாங்க. ஸ்பேஸ் கூரில் விட்டு நாங்கள் இப்போ ஸ்பேஸ் கூரில் எடுத்துடலாம். ஸ்பேஸ் கூரில் எடுறா. ட்ரீ ஃப்ராகை வச்சுட்டு ரீகால் எங்கடா ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இதில் போட்டுருவோம். நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ண விரிச்சிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. அங்கே ஒரு கோகோனட் என்னென்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபார் சம் ரீசன் ஐ கான் ஸ்டாக்கு எக்கா. எக்கு ரீஸ்டாக் பண்ண மாட்டானாங்க. இப்போ பக் எக்கெல்லாம் எப்படிங்க வாங்குறது? பக் எக்லேருந்து ட்ராகன் ஃப்ளை கிடைக்கும்னு நினச்சேன். மேலே எழுதிக்கிறோம்டா. இங்கே நின்று டிஜே கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தாங்க ஜாயில் ஆகிட்டேன். என்னோட இது எங்கே இருக்குது? இதுதான் நம்மளோட ஆயில் ஆர் பாயிலா. ஓ ஈவெண்ட்டா? ரெண்டுமே பாயில் ரெயினும் வருது, ஆயில் ரெயினும் வருதுங்க.
போயிடுச்சா? சீட் ஸ்டாப் இருக்கு. மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாக்கு. எவால்வ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. லெவல் அப் லாலிபாப் ரீஸ்டாக் பண்ணிட்டான். 3 பண்ணியிருக்கான். மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வாங்கிக்கலாம். சீசன் பாஸ் 3 இருக்கு. நீங்கள் போயிட்டு இதை வேற வளர்க்கணும். கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரை கீழே போட்டுடலாம். அது வளர்கிறதுக்கு 1 மணி நேரம் 1 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னங்க பாயில் ட்ரெயினில் ஒரே புகையாக கிளம்பி வாட்டரிங் கேன் ரீஸ்டாக் ஆகிடுச்சுங்க. வாட்டரிங் கேன் வாங்கணும். நம்மளுக்கே வாட்டரிங் கேன் தேவைப்படுது. 200 வாட்டரிங் கேன் நம்மளுக்கு இப்போ கிடச்சிரும். ஓகே 200 வாட்டரிங் கேன் இருக்கு. இங்கே கோல்டன் கோஸ் வச்சுருக்காங்க ஒருத்தன். நிறைய இன்கமிங் சோலார் ஃப்ளேரா. என்னங்க புது ஈவெண்ட்டாக இருக்குது. எல்லாம் நாங்கள் கருக்கி போய்டுவோம் போலே. இவ்வளோ சூடாக இருக்குது. என்னமோ விழுந்துருச்சுங்க. என்னமோ விழுந்துருச்சு. பாப்பா வந்துட்டு போயிடுச்சு உடனே. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டாலும் வளரவே மாட்டேங்குது. டிஸ்கம்யூட்டேஷன். இல்லைங்க ரெயின்போ இருக்குது. நம்மளோட பெட் ஸ்குரில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்குள்ளேயே அதை இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணலையா. ஐ வில் ரன் அ நியூ ஈவெண்ட். நேரத்துக்கு அந்த இது மறந்துடும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜஸ்ஸு யூ கேன் நீதர் ஒர்க் டுகெதர் ஒன்றா வேலை செய்யணும். ஆர் கோ அகெயின்ஸ்ட் ஈச் அதரா. பரவாயில்லையே. மொத்தமாக இந்த இதில் போடுறோங்க. ஒரு 100 வாட்டரிங் கேனை போடுவோம். என்ன 5% இது போட்டானா? பிளாக் ஹோலா? ஐயோ குதிச்சா நம்ம ஹைட்டாக போகலாம். என்னடா இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த கோகனட் ட்ரீ ஏறுறோம். அவ்வளோ பிளாக் ஹோல்குள்ளேயே போயிடலாம் போல். அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. எனக்கு இந்த ட்ரீ மட்டும்தான் தெரியுது. இங்கேருந்து நம்ம ஃபார்முக்கே குதிக்கலாம் போலையே. கரெக்டாக போய் எங்கே விழுவோன்னே தெரியல. என் கார்டனுக்குள்ளே வந்து விழுறேன். இன்னும் 1 hour இருக்கா? எல்லாத்துக்குமே 1 hour இருக்குது. ஓகே இப்போ என் கார்டன் பார்த்தாலே தெரியும் இது ஒரு மொக்கா கார்டன்னு. இதில் எதுவுமே அப்படி இங்கே கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் போட்டனா என்னமோ ஆல்ரைட்ன்றான். நல்லா போகலாம். பாருங்க பிரிஸ்மாட்டிக் சீட்லாம் வச்சுருக்காங்க. ஈவென்ட் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கடா பாலு? திருப்பி வந்துச்சு. அடிக்க ட்ரை பண்ணுவோம். இது எங்கடா பாலை தள்ளுறீங்க? இங்கே பாருங்க நம்ம சின்பாச்சி எங்கே அது வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கு.
என்னடா இது? I suck so bad at this lol. வெளில மட்டும் போயிடாதடா, வெளில மட்டும் போயிடாதடா. ஆடப்பா விட்டு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து என்னடா பண்ணுறீங்க? வெளில போயிடுச்சா? வெளில போனால் அங்கே வந்துருங்க, போங்க. இதுதான் வேற புது ஈவெண்ட்டா? என்னங்க இப்படி மோசமான ஈவெண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் என்னங்க? சரி நம்ம விளையாடுறது ஷார்ட்டாக ஈவெண்ட்டாங்க. ஈவெண்ட் டைமர் வேறு விடுது, 90 செகண்ட்ஸ் இருக்குது. இங்கே போய்ட்டு மீடியம் பீக் பக்கத்தில் இருக்குது. வாட்டரிங் கேனே நிறையா தேவைப்படுதுங்க. மீடியம் பீக் நம்மள்கிட்ட இருக்குது. இங்கே வேறு டீம் 1 யார்? நம்ம எந்த டீம்னே தெரிலையே. 2-0 வாங்க. You get a pretty cool cosmetica. வரிசையாக போட்டுட்டு இருக்கோம். கேம் ஓவர். யார் ரிசீவ்ட ஃபுட்பால் கோல் ஆங்க. வந்திருக்கு. நம்ம இங்கே வச்சு பார்ப்போம். என்னடா கொடுத்தீங்க? ஓ கோல் போஸ்ட்டாங்க. ஓஹோ இதில் அடிக்கணும் போல. 80 செகண்ட்ஸ் வந்துருச்சுங்க. 7:86ன்னு. அவ்வளோதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கடா எவ்வளோமே பேச மாட்டேறீங்க? டிட் யூ கைஸ் என்ஜாய் தட்டா? இல்லைடா டே, எனக்கு விளையாடவே தெரியல. இல்லைடா நாங்கள் எப்படி என்ஜாய் வேறு பண்ணுறது? டிட் யூ கைஸ் என்ஜாய் தட்? கார்டனுக்கு போயிட்டு ஐயோ மீட்டியார் ஸ்ட்ரைக்கா? மீட்டியாரை வேற போட்டு விட்றாங்க. நானே இதில் வந்து மாட்டிக்கிறேனே. எங்கே இதில் நான் மீட்டியாரை போட்டிருக்கேன். நானே போய் குதிக்கிறேன்டா. எல்லாம் எக் ஷாப்பில் போய் நிற்கிறாங்க. எக் ஏதாச்சும் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டாக்கா? காட்லி ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாக்டு. அட்வான்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாக்கு. இங்கே நிறைய ரீஸ்டாக் ஆகுது. காட்லி ஸ்ப்ரிங்க்லர் அட்வான்ஸு லர்லப் லாலிபாப் ரீஸ்டாக் ஆகுதுங்க. எத்தனை 5 ரீஸ்டாக் ஆகிருக்கு. போன தடவை நிறையா ரீஸ்டாக் பண்ணாங்க. இப்போ 5 தான் பண்ணுறாங்க. ஃபிங்கர் ஸ்னாப்பிங் சவுண்டு தான் கேட்குது. ஆனால் என்னதுன்னே தெரியலை. ரொம்ப கடை தானே. ஆமாம் நம்மளது தான். என்னதுடா இது? ஆபி வந்துருச்சுங்க. ஸ்வீட் ஷாப் கிட்ட போயிட்டு பேக்கில் போடு. ஐயோ ஆபி டைமரே ஆனால் ஓடல. வச்சு போவோம். கோகனட்டே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க.
இதில் இதில் குதிப்போம், எடுத்து இதில் குதிப்போம். அடப்பாவே நடக்கிறப்ப ஒன்று கரெக்டு. அப்புறம் ஆனால் ஆபி டைமரே ஓடல, அதுதான் ஒரு என்னன்னே தெரில. ஐயோ என்னங்க ஜாய்லாயிட்ட பேசவே மாட்டான். என்னடா ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்லோ. அந்த கிரிம்சன் தான் மட்டும் ஸ்டாக் ஆச்சுன்னா போதுங்க. அதுதான் டிரான்செண்டன்சிடு. இதுதான் எப்படா கீழே விழுதேன். எனக்கே கேம் இப்படி லேக் அடிக்குது. அவ்வளோதாங்க போயிடுச்சு. ஆனால் என்னோட ஜம்பிங் பட்டன் இருக்கே. நம்ம சிம்பாஞ்சி எங்க? அவங்களோட சிம்பன்சியவே காணும். ஆனால் நம்மளுக்காக காசு மட்டும் கொடுத்துட்ருக்கு. இது என்னங்க பாதி ஷாக்டுன்னு நினைக்கிறேன். இது ஷாக்கா ஆயில் பாயில். அரோரா இஸ் ரூயின்டு பை சாக்லேட் ட்ரெயின். ஓ சாக்லேட் ட்ரெயின் வேறு இருக்கா? ஆமாங்க, மேலே பார்த்தாலே தெரியுதுங்க. ஷீபா இன்னும் இப்போ தான் வந்து ஒழுங்காக ஒரு வாட்டர்மெலான் சீடை டக் பண்ணியிருக்கு. பார்க்க ஹார் ஸ்டைல் சீடு மாதிரி இருக்குது. ஆனால் மேபி இட்ஸ் டைம் ஃபார் அ சேலஞ்சா இதுன்னு நினைக்கிறேங்க. ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அப்போ தான் இது லெவலப் லாலிபாப்பை வேறு ரீஸ்டாக் பண்ணுவாங்க. ரெட் லைட் க்ரீன் லைட் தான். மேலே இது சிம்பிள் வந்துடுச்சு. பிளட் டவுல் ஹஸ் ரிட்டர்ன். அவ்வளோதான் அங்கே வந்துடுச்சு. சால்ட்டாக முடிக்கலாம். அப்போ முடிக்க முடியாதானே. சவுண்டு மட்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாருங்க கரெக்டாக லெவலப் லாலிபாப்பை ரீஸ்டாக் பண்ணுறாங்க. ஐயோ ரீகால் வந்துச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரு. ஐயோ மீடியம் ட்ரீட் ரீஸ்டாக் பண்ணுறாங்க. ஏனென்று நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பிளட்டு ஆனால் காணுமே. ஏடா பிளட் ஹோல் இப்போ தாங்க வருது. ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஒரு நிமிஷம்லாம் தேவையில்லை, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். சரி கரெக்டாக வந்து திரும்புது. வாட்டரிங் வந்துட்டு ஸ்பாட்லைட் காஸ்மெட்டிக்கா கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கில் இருக்கா? மீடியம் ட்ரீட்டு லைட்டம் தான். அது எனக்கு தெரியல. மாஸ்டர் எங்கே போகணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. 2 மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஜிஜி. நம்ம இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் கையில் எடுத்து வச்சுக்கலாம். கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் என்கிட்ட 10 இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர். ஓகே பிளட் டவுல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
வளராது போலேங்க. Apologies வேற கேட்குறாங்க. I always talking those. அவனுக்கு ஸ்டாக் பண்ணுறது பிடிக்குமாங்க எங்கே? எவால்வ் பண்ணேன். என்னது? ஜங்க் பாட்ஸ். ஏங்க நான் இந்த ஜங்க் பாட் இதை மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இது கிடச்சிதாங்க, அந்த அங்கே மேலே ஜங்க் பாட்டுன்னு ஒன்று பறக்கும், அது ஃப்ரீயாகவே கிடச்சிதான். ஸோ இது ஆனால் கிடைக்கல. இது இங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கே மேலே பறக்கும், அதுதான் என்னன்னே தெரில. இப்படி பக் அடிக்குது, லேக் அடிக்குது. லெவல் ஆன்ல இருக்கான்னு சொல்லும் போது பார்த்தோம். மாஸ்டர் லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்படி அட்டாக் பண்ணுது. ஐயோ ஜஸ்ட் நம்ம கார்டனையும் அட்டாக் பண்ணுது. இல்லைங்க எங்கே திரும்பினாலும் அடிக்குது. இதில் பட்டா சாவலாம் மாட்டோம், சும்மா தான் சொல்லிட்டுருங்க. பாருங்க ஒருத்தர் எத்தனை கோல்டு பீன்ஸ் வச்சுருக்கானே தெரில. என்கிட்ட ஆனால் டிவைன் பெட் இருக்குது, ஆனால் இந்த ரக்கூனை அந்த மாதிரி பெட்டு எதுவுமே என்கிட்ட இல்லை. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பர்னிங் பெட்டு ஸ்டாக் ஆயிருக்கு. பாட்டை போட்டாங்கடா. இந்த கிரிம்சன் டான் மட்டும் வேணுங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா விளையாண்டுட்டு டிஸ்கார்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் இருங்க, நம்ம டிஸ்கார்டுக்கு போய் பார்ப்போம். டிஸ்கோ அலர்ட்டான் அடப்பா போங்கடா. மீன் அபியூஸ் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மெசேஜ் வருதுங்க நம்மளுக்கு. ஸ்டாக்கு 15 ஸ்டாக் இருக்குது. ஓகே நம்ம போயிட்டு விளாட்லாம். விளாடாதீங்க. Find here something new. Center of the map. எல்லாரும் பறக்குறாங்க. சுனாமி நடக்குதா? ஓகே நம்ம இங்கே போவோம். பாஸ் பண்ண கேப்பில் கொக்கோ மேங்கோ ரீஸ்டாக் ஆகிருக்கு. என்கிட்ட அசெண்ட் பண்ண வேறு, ஆனால் என்கிட்ட இருக்குது 26 இருக்குது. என்கிட்ட 2 கொக்கோ மேங்கோ சீடும் இருக்குது. லெவலப் லாலி நம்ம போயிட்டு ரீகால் வந்து எடுத்துகிட்டு லெவலப் லாலி பக்கம் வாங்கலாம். கீழே 16 ரீஸ்டாக் பண்ணியிருக்கான். கேப்பில் கரெக்டாக ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. இந்த வேர்ல்டு இஸ் லூசிங் கனெக்ஷன். பார்ட்டி டைம் வேறு டிஸ்கனெக்டட். ஓகே இதுங்க ஏதாச்சும் ஸ்டாக் ஆகுதான்றதை பார்ப்போம். நம்ம எதுக்கும் அசெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மள்கிட்ட வாட்டர் ரோஸ் பாண்ட் கார்டனா எங்கடா வாட்டர் ரோஸு? எங்கடா வாட்டர் ரோஸு?
என்னடா நம்ம கார்டன் முன்னாடி உட்காந்துருக்கோம். 67 மேங்கோஸ் தான். 67 மேங்கோ சீடு வாங்கி நாங்கள் என்னடா பண்ண போகிறோம்? நம்மளுக்கு ஒரு ப்ரைம் சீட் பேக் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்காட்ச் ஃப்ளவரா? இதில் எது ரேர் பிளான்ட்டுன்னு தெரியல. இருங்க பாஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேங்கோ வாஸ் ரீஸ்டாக். சீட் ஸ்டாப்பில் எத்தனை ரீஸ்டாக் ஆகுதுன்றதை பார்ப்போம். மெசேஜ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. யுவர் கார்டன்ஸ் எத்தனை மேங்கோ இது சீடு? இன்னும் 67 கரெக்டாக ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஓ இப்போ எல்லாருமே 67 ஆகணுன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, அதனால தான் 67 ஸ்பான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வால்கேனிக் எரப்ஷன் சூப்பருங்க. வால்கேனோக்குள்ளே போய் குதிக்க வேண்டியதான். சுனாமி கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வந்து வால்கேனோக்குள்ளே போகலாம். இல்லை ஏற்காடு தான் கஷ்டம். இப்போ சுனாமி இருந்துச்சுன்னா கூட அப்படியே போயிடலாம். இப்போ சுனாமி ஆனால் போடுவாங்க, என்னன்னு தெரில, போடலை. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம். இப்போ குதிக்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம இழுத்து மூட வேண்டியதுதான். எங்கள் பேர் கிட்ட வந்தாலே என்னங்க கீழே விழுந்துட்டேன். திருப்பி கார்டனுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டேங்க. கூட அவ்வளோதான், நம்மளோட க்ரோ கார்டனை முடிச்சு விட்டாங்கன்னு நினச்சேன். உள்ளே போயிடுச்சுங்க. க்ளீனிங் ஸ்ப்ரே வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு தேவையில் தான், நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல. எத்தனை 4 தான் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க. ஆனால் பீ என்னது பீ நாடோவா? ஹனி பீ வரையோ? பீ ஸ்ட்ராங்கு, சாக்லேட் ரைடு எல்லாமே மாறி மாறி நடக்குது. இதுதான் என்னன்னு தெரியல. என்னங்க செக்கிள்ஸாக ரெயின் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணலாமா? கலெக்ட் பண்ணால் செக்கல் ஏறுற மாதிரியே தெரியலையே. கீழே என்னமோ மிதக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைமா? இதெல்லாம் பிடிச்சாலே எனக்கு பிடிச்ச மாதிரியே காட்ட மாட்டேங்குது. ஏன்னா என்கிட்ட வந்து 95 இருக்குது. 95 குவிண்டிலியன் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து எதுவுமே மாறுறது காட்ட மாட்டேங்குது. அத்தனை 10 பில்லியன் லெவலப் லாலிபாப் வாங்கி காட்ட மாட்டேங்குது எனக்கு. டிஜேஸ் வேணுமாங்க? அட்மின் அப்யூஸ் விளாண்டுருந்தேன். அட்மின் அப்யூஸ்லேயும் பயங்கரமாக ரீஸ்டாக் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாச்சும் ரீஸ்டாக் ஆனால் பரவாயில்ல. ஆனால் இட்ஸ் ட்ரைனிங் ஆல் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸாக. இப்போ வேறு ஏதாச்சும் நல்ல கிராண்ட் மாஸ்டர் ஸ்பிரிண்டெல்லாம் வந்தால் பிடிக்க வேண்டியதாங்க. ஆனால் என்ன விழுதுன்னு தெரியலையே. ஏன் நம்ம சிம்பாஞ்சி தாங்க ஏதாச்சும் விற்றுக்கிட்டே இருக்கு. வேற என்னமோ விழுதுன்னாங்க. ஏலியன் இன்வேஷன் வரையா? எதுவுமே விழுறது தெரிய மாட்டேங்குது. ரன் லாட்ஸ் ஆஃப் ரெயின் அட் ஒன்ஸா. ஐயோ என்ன ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லி வராங்க. 34 நிமிஷம் இருக்குது. இதில் என்கிட்ட வந்து இப்போ வந்து ரேடியன்ட் இருக்குது, மெகா இருக்குது. 2 தடவை தான் நான் மியூட்டேட் பண்ணியிருக்கேன். காண்டாக ஃப்ரைட் சிக்கன் இது நடந்துட்டுருக்கு. இது வேறு புரட்டாசி மாதம் ஃப்ரைட் சிக்கன் வேறு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஃப்ரைடு மியூட்டேஷன் கிடைக்கும். அது எத்தனை மல்டிப்ளேயர்னு தெரியலையே. இன்னும் டக்கப்ப கேரட் சீஸ் ஆமாங்க. இது இல்லை, இது என்னமோ ஒரு புது ஈவெண்ட்டுங்க.
குக்டோல். இந்த குக்டோல் யார்கிட்டயாச்சும் இருந்தால் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க, நான் ஸ்பெக்கில் தரேன். குக்டோல் கிட்ட போனோமோ ஜாஸ்தியாக சவுண்ட் வருது. ஓகே, அதை விடுங்க. நம்ம இப்போ வந்து எதுவுமே ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவெண்ட்டு தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கொஞ்சம் பாஸ் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து லெவல் அப் லாலிபாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டான். 3 மீனிங் பெட் ஷேடோ இருக்காது, வாங்கிக்கலாம். வாவ், இட்ஸ் கெட்டிங் லேக். அப்போ லேக் அடிக்கிறது எனக்கு வந்து ஆஃப் பண்ணுறான். ஓகே, அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏஎஃப்கே போய்டுவோம். நம்ம கரெக்டாக கியர் ஷாப் மேலே நின்று ஏஎஃப்கே ஆகிடுவோம். டக் ஃப்ளோட்டா என்னால் ஏற முடியலையே. நம்மளாம் இப்படி போக மாட்டோம். பார்க்லேயும் சரி, கேம்லேயும் சரி, இப்படி தான் நான் வந்தால் கீழே சடிக்கிட்டு வந்துட்டாங்க. குதிக்கிறது வேறு இருக்கா? வேறு ஹைட்டாக குதிக்க வேண்டியதான். இதுங்க எதில் முதல்ல இந்த ப்ளூவில் ஏறுவோம். பவுன்ஸ் ஆகுது. இதுங்க சின்னதில் நம்ம குதிச்சே ஏறிடலாம். ஸ்கூல் பார்ட்டி நடக்குது. ஆசிட் ரெயின். என்னால் பறக்க முடியுங்க, வரட்டேன். பபிள் இது நடந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து காற்றுலேயே நடந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா காற்றுல நடந்துட்டுருக்கேன். அடிக்கடி க்ரோ பண்ணுறான். வந்துட்டாங்க. இது ஒரே போடா சுற்றியால் போட போகிறான். அவ்வளோதான். கிராண்ட் மாஸ்டர் அடித்தோடனே கிராண்ட் மாஸ்டரா? இந்த பபுள் இது இருந்துக்கிட்டே இருக்கலாங்க. அது இருந்தால் நல்லா தான் இருக்குது. இதில் நம்ம அப்படியே பறந்து அப்படியே போகலாம். இருங்க, நம்மளோட இன்னொரு இதை லோட் எடுத்துக்கலாமா? சரி பண்ணுவோம். அதில் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே ஃபுட்பாலாடா? நம்ம இந்த பாருங்க. நான் இதில் வந்து கார்டன் குரூ யுவர் கார்டன்றதுக்கு முன்னாடியே அந்த எக்கை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ண உடனே அது ஹேட்ச்னு காட்டும். எங்கடா காட்ட மாட்டேங்குது? இல்லை, அடிச்சு ரிமூவ் பண்ணுறாங்களா? எங்கடா வச்சுருக்கீங்க பாலை? நான்லாம் ரொனால்டோக்கே நம்ம தான் சொல்லித்தரோம். நீங்கள் வந்து நம்மள்கிட்ட எப்படி போகிறாங்க? லேக் அடிக்குது. வாட்டரிங் கேன் ரீஸ்டார்ட் வந்து பரவாயில்ல. வாட்டரிங் கேன் அப்படி வாங்குவோம். எனக்கு வாட்டரிங் கேன் கண்டிப்பாக தேவை. 110 வாங்கிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபியூச்சர் டிஸ்ட்ராக்ஷன். என்னமோ டிஸ்ட்ராக்ஷன்ன்றான். அப்போ எதையோ ஸ்டார்ட் பண்ண போகிறான். வாட்டரிங் போய் வாட்டரிங் நான் முதல்ல வாங்குகிறேன். வாட்டரிங் என்னடா இங்கே பண்ணுறேன்? சொல்கிறா update in 70 minutes தான். விட்றா போயிட்டு அடிக்கிறேன். போங்கடா வெளில போங்கடா. என்னன்னே தெரியல, இப்படி லேக் அடிக்குது.
நான் வேணால் லீவ் ஆகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுறேன். என்னடா அப்படியே லேக் ஆகி நிற்கிது. இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஏய் இவங்களா? அப்படியே ஜாயின் பண்ணிடுவோமே. இவங்களும் நம்மளோட ஃப்ரெண்டு தான், ஜிஏஜி ஃப்ரெண்டு தான். இவங்க கூட விளாடுவோம். ஆனால் உள்ளே போகுமான்னு தான் தெரியல. இவர் பொசிஷன் இன் லைன் 1 தான் காட்டுது. இங்கே ப்ரைவேட் சர்வரில் போய் விளாடணும். வந்துருச்சா. சீக்கிரம் வாடா, 30 மினிட்ஸ்னு போட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டேன்டா. ஏதாச்சும் ரீஸ்டாக் ஆகிருக்கலாம். ஆனால் சீடு எதுவுமே ரீஸ்டாக் பண்ணலாங்க ஜாயிலாட்டே. வெறும் 2 பர்னிங் பட் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ணால். இதெல்லாம் ரொம்ப தப்பானது. அவங்கள்ட்ட சேட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கானா? இல்லை. போயிட்டு இதெல்லாம் தொடணும். அதுதான் நீங்கள் வீணாரா வேற நடந்துட்டுருக்கு. ப்ளீஸ் கிரிம்சன் தாங்க எல்லாருமே கேட்குறாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்குது, ஆனால் நம்ம கேட்டால் தரமாட்டாங்க. ஸ்வீட் ஷாப்புக்கு வந்து பார்ப்போம். கிரிம்சன் தான்னா அது இந்த சீடு தான் கிடைக்க எதுவுமே இல்லை. போடும் அவங்களுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஐயோ போயிட்டாங்க. யார் கார்டன்? நம்ம கார்டன் எங்கன்னே தெரியலையே. இங்கே ஓடுறாங்க. ஃபவுண்டு சம்திங்கா ட்ராகன் ஃப்ளைலாம் சொல்லுவாங்க. போடுவோம். ஜாக் பாட் மியூட்டேஷனா? இது என்னங்க காஸ்ட்லியில் கிடைக்கு? இவன் வேற யாருங்க? நான் காட்டுறேன்டா. இதோட பெரிய இது எங்கடா என்னோடது? ரெயின்போ இது. இந்த இதை பாடுறான். இது இதை விட பெருசா. ஆனால் இதுக்கு ரெயின்போ மெடிடேஷன் கிடச்சிருக்கு. இதோட ஒர்க் எவ்வளோ நோக்கம்? நம்ம போயிட்டு எவ்வளோ இருக்குன்றது நான் செக்கே பண்ணுங்க. நம்மள்கிட்ட ரோபக்ஸே இல்லைங்க. எல்லோரும் ரோபக்ஸ் வச்சு பேட்டு வேணும்னு விளாண்டுட்ருக்காங்க. ஜூஸ் பொறுத்து 1.7 பில்லியன் சேர்க்குறது. வேறு எதுவுமே இல்லை. சுகர் கிளேஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். சுகர் கிளேஸ் என்ன நடக்குது? பிரெயின் ராட் ஸ்டாம்பீடா? இது அந்த அட்மின் வாரில் நடந்ததுங்க. சும்மா எதார்த்தமாக சொன்னால் போட்டிங்களா? டோன்ட் ஃபர்கெட். இதெல்லாம் நாங்கள் மறப்போமா? லெவலப் லாலிபாப் இங்கே இதுவே நம்மளை தள்ளி விடுதுங்க. இல்லை நான் எப்படி போய் வாங்கிறது?
விட்டு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர பிரெயின் இந்த ரக்கூன் இது கிடச்சா நல்லா இருக்குங்க. குதிரா அதாங்க எங்கே போனாலும் நம்ம சீட் ஷாப்பில் வந்து ரீசெட் ஆகிடலாம். ஜாயின் பென்கோன்னா ஒரு சீடானே அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கிரிம்சன் தான் தான் இல்லை வேலை. ஏன் நம்ம பக்கத்தில் இங்கே நிற்கிறாங்க. ஏன் அவங்கள அடித்து தள்ளிடுச்சுடா. இங்கே இருக்கு. நீங்கள் உங்கள் பேரே ஹாயா? நம்ம சிம்பன்ஜி இதுலேயும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிது பார்த்தீங்களா? அதாங்க நம்ம சொல்லி கொடுக்குற ட்ரைனிங்லாம் அப்படி தான் இருக்கும். எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அது வேலையை பார்த்துட்டு போது பாருங்க. கஷ்டப்பட்டு வீட்டுக்கு எங்கே போய் தள்ளனாலும் தள்ளுங்கடா. நான் ஐயோ சரி சொல்லாதீங்கடா. இப்போதாங்க இந்த ஸ்டாம்பீடுன்றத வார்த்தையை பார்க்குறேன். கரூர்லேயும் ஸ்டாம்பீடு நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமான சம்பவம். உங்களுக்கு ஹாயின்னு போடுவோம். பார்ட்டி டைமா? பம்பரடியில் கோடியில் உருந்துட்டாங்க. ஜாண்டல் அப்போ அங்கே இருக்கானா? இல்லையே, எல்லா பிரெண்ட்ராட்டியும் எடுத்துட்டான். த வேர்ல்டு இஸ் லூசிங் கணக்கு. நான் நம்புகிற மாதிரியாங்க. பம்பரடியில் எல்லாத்தையுமே பறக்கவிட்டாங்க மேலே. சுற்றி சவுண்டாக தான் இருக்கு. நான் இப்போ ஃபுல் சவுண்டு வச்சா இருக்காது. வாவ், திஸ் இஸ் கிரே. இதை பார்த்தா கிரேசியாக இருக்காடா அவனுக்கு. நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு செத்துட்ருக்கோம். ஐயோ டிஸ்கார்டு வேறு வந்துச்சு. இப்போ 720 ரீஸ்டாக் இருக்குது. இன்னும் பியூஸில் கடைசியாக ஜாயின் பண்ணிக்கணும் தான் ரீஸ்டாக் இருக்கும். வேறு எதுவுமே நடக்கலாங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆகும்னு நினச்சிறேன். இவங்களுக்கு என் ஜாயின் பையனை போய் வித்துட்ருக்குங்க. என்ன இது ஃபுட்பால்? சுனாமி அலர்ட்டா? சுனாமின்னா மிதக்கலாம். எங்கடா சுனாமி வரல? அந்த சைட்லேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன் சுனாமி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுனாமி இருக்குது. வேலையை ஏதாச்சும் டாலாக கிளைம் பண்ணலான்னு பார்த்தா ஜெயன்ஸ் வாடகை ஒன்றும் எடுத்துட்டாங்க. 67 87 டிஸ்கோவும் நடந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இருங்க, இதில் கீழே போனால் கார்டனுக்கு டெலிபோர்ட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பிளேஸ் ப்ளூபெரியா? ஐயோ என்கிட்ட ப்ளூபெரி இல்லையே. ஐயோ என்கிட்ட ப்ளூபெரி இல்லையே. எங்கள் பேக்கில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ப்ளூபெரி சீடு இருக்குங்க, ஆனால் ப்ளூபெரி இல்லைங்க. அதுக்குள்ளே வளர்க்க முடியுதான்னு பார்ப்போம். கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஆன்ஸ்டர். ஓகே, நம்ம இப்போ வந்து இவ்வளோ சப்ஜீரோவா? ஒரு 5 பிரிஸ்மேட்டிக் சீடை மட்டும் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் ஸ்பைக் இது கிடைக்கும். கார்டனுக்கு வெளில வந்துட்டு அப்படியே இது எல்லாத்தையும் உட்காந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான்.
ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கடைசி ஒரு செகண்டில் கொடுத்துட்டோம். நீங்கள் ரீகால் ஒரு 5 எடுத்துப்போம். ஐ வில் பிளெஸ் யூ ஆல். ஃப்ராஸ்ட் ஸ்பைக்கு சீடு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராஸ்ட் ஸ்பைக்கு சீடு வந்து நான் எதுன்னு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. எங்கள் ரீகால் ஒரு 5 எடுத்து வச்சுப்போம். ஜாண்டல் வந்துட்டு போகிறான். பிரெயின்ஸா காட்டன் சப்ஜீரோ. இது என்னது? இது கேரட்டு. ஓ ரேடியோ ஆக்டிவ் கேரட் வந்துருச்சா? இருங்க கீழே போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபியூவல் வர அதுக்கு சப்மிட் பண்ணோம். எங்கடா ரேடியோ ஆக்டிவ் கேரட்டு? என்ன அது? அட போங்கடா. ஸ்ட்ரோபு பார்ட்டி. ஓகே இன்கமிங் மீட்டியர் ரன். அந்த பீச்சு ட்ரீக்கு மேலே போயிடலாம். செம்ம பெரிய பீச்சு ட்ரீங்க அது. மாஸ்டர் இப்போதான்டா எல்ட்ரு ஸ்ட்ராபெரி ஆன் ஸ்டாக்கு. நம்ம மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் எதுக்கும் எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங்க்லர் தான் மொதல். கேரட்டு ரீஸ்டாக். கேரட் எப்படியும் ஒரு 300-400 கேரட்டு ரீஸ்டாக் ஆகிடும். ரோமனஸ்க்கும் ரீஸ்டாக் ஆகலை, அதுவும் ரீஸ்டாக் ஆகலைங்க. ரெண்டுமே வேஸ்ட்டு. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் எடுத்துப்போம். லெவல் அப் லாலிபாப்ஸ் 2 லெவல் அப் லாலிபாப் கொடுத்தாங்க. அது நான் வந்து முன்னாடியே வந்து அது பேர் என்ன, அது வந்து என்னோடய ஸ்பேஸ் குரியல் மேலே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஜாக்பாட் மீட்டு இது மேலே கிளைம் பண்ண நினச்சேங்க. கிளைமே பண்ண முடியல. ஸ்பேஸ் ட்ராவல் அப்பா கிளைம் பண்ணுறோம்டா. இப்போ கிளைம் பண்ணுறோம்டா. வால்கானிக் கரெக்ஷன். மேலே போயிடுவோம். ரோமன்ஸ் சொன்னால் இது லெவல் அப் லாலிபாப் வேறு போட்டுறாங்க. கீழே போட ரீகார்டில் எடுத்துகிட்டு போட கீழே எடுத்துற 67 ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஒரு லெவல் அப் லாலிபாப் வேட்டை தான். ரியல் லாலிபாப்பும் கொடுக்க மாட்றாங்க. நம்ம ஆர்சிபிக்கு பிடிச்சது 67 எப்படி 670 பில்லியன் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு குறையவே மாட்டேங்குது கொஞ்சம் கூட. ஹேட் லாலிபாப்பா. எனக்கு கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாக் பண்ணலேன்னு இருந்தேன். பரவாயில்ல 3 தான் பண்ணியிருக்கேங்க. பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் வாங்கிடுவோம். இது பறக்க முடியுமா? இல்லைங்க இந்த ஸ்பீருக்கு ரஸ் இப்படி விளாண்டுருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய எல்ட்ரு ஸ்ட்ராபெரி ட்ரீயை நான் பார்த்ததே இல்லை. இது ட்ரீ கூட கிடையாது. இது ஒரு பிளான்ட்டு. இது நம்மளோட இந்த கார்டனில் தானே இருக்கும். அப்போ நம்மள்கிட்ட பீன் ஸ்டாக் இருக்குது. பீன் எடுத்துப்போம். போயிட்டாங்க.
பீன் ஸ்டாக் ஒன்று எடுத்தாச்சு. குக்டோவில் வேறு வந்துருச்சு. குக்டோவில் மேலே குதிக்க முடியுதான்னு பார்த்தேன். அப்டேட் இன் 42 seconds ஆங்க. டைம் போனதே தெரியல. பரவாயில்ல. இன்னும் 102 ஸ்ப்ரிங்கில் இது இருக்குங்க. இது 30 செகண்டில் நம்மளுக்கு. அப்புறம் நான் ஷீட் பேக் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், கார்டனர் ஷீட் பேக்கு. அதில் ஒரு 4 ஷீட் பேக்கு தாங்க திறந்துருப்பேன். வீக்லி அப்டேட்டாக இது சப்பி சிப்மங்கா அப்டேட் அவ்வளோதாங்க. யூ ஹாவ் டு மேக் யூர் சிப்மங்க் யூஜா. ஐயோ, நான் சிப்மங்கை தூக்கி கொடுத்துறேனே ஒருத்தன்ட்ட. என்ன யாக் நினச்சேன்டா. ஃப்ரீ சிப்மங்க். சப்பி சிப்மங்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. எல்ட்ரு ஸ்ட்ராபெரி இன் ஸ்டாக். அன்கிளைம்டு ரிவார்ட்ஸ் ஆர் நட்டி செஸ்ட்டு. என்னன்னு தெரியலையே வேறு. ஐயோ இங்கே யாரோ தலையில்லாம நின்றுட்டுருக்கா. தட்ஸ் நட்ஸா. நட்டி ஃபீவர் ப்ராக்ரஸ். நம்ம போய்ட்டு எல்ட்ரு ஸ்ட்ராபெரி 2 வாங்கிப்போம். இல்லைங்க, ஷாப்பில் இது வந்துருக்குல்ல. என்ன இது? கேரண்டீட் 75%. இதில் ஒரு 1% பெட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஈவெண்ட்டில் ஐயோ கேரண்டீட் 100 போக மாட்டேங்குது. தட்ஸ் நட்ஸுன்றான். நான் என்னன்னு கேட்குறது. குட் பாய்ன்றான். ஓ, இதில் இருக்கணும். யூன்னு கேட்போம். என்னன்னு சொல்கிறோம். நட்ஸ் ஹியர் லிசன் அப்பா. These submit segments total free. They will show your concept. That will trigger nutty fever. என்கிட்ட இருக்கிற நிறையா ஸ்ட்ராபெரி எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். நான் ஸ்ட்ராபெரி தான் வந்துகிட்டே இருக்கோம். போக மாட்டேங்குதுங்க. போயிடுச்சு. போயிட்டேன். ஆனால் சிப்மங்க்கு தான் இது. ஆனால் சப்பி சிப்மங்க்ன்றாங்க. ப்ளீஸ் 1 ஆஃப் நியூ சீடா. எல்லாருமே அதாங்க கேட்குறாங்க. ஆனால் அது ரீஸ்டாக்கே பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, அத்தனை இது பண்ணேன். இன்னும் வந்திருக்கு. டர்னிப்பு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவேன். எம்பர் லில்லி, மேங்கோ எல்லாமே எடுத்துருவோம். எடுத்துகிட்டே வெறுமா போடுறோம். நம்ம பிளான்ட்டை மேக்ஸ் பேக் பேக் வரைக்கும் போகிறோம். வெள்ளை விட வெள்ளை வருது. வெள்ளை வந்துட்டேன். இப்போ நம்ம ஏதாச்சும் பெட்டுக்கு பதிலாக அதை எடுத்து போடுவோம். ட்ரீ ஃப்ராக் எடுத்துருவோம். சப்பி சிக்மங்க்கு விட்டுலாம். ட்ரீ ஃப்ராக் எங்கே போச்சுன்னு தெரில. ஈவெண்ட் லேண்டர் எடுத்துப்போம்.
270.6 இருக்கு. ஓகே, அந்த நட்டி ஃபீவர் இது பண்ணால் அதோட பேசிவ் கம்மியாகுமாங்க? பேசிவ்னா அது பண்ணுற ஒர்க்கு அந்த மாதிரி. என்னடா இதோ ஸ்டார்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் ரோபக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ரோபக்ஸ் கேட்குறதும் நம்மளுக்கு ஆசை தான். ரோபக்ஸ்க்கே அவங்களே காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு பிளான்ட்டும் இங்கே ஒரு சீடும் அவங்க கஷ்டப்பட்டு தாங்க வாங்குறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் வீக். வி ரியலி அப்ரிஷியேட் திஸ் சப்போர்ட்டு. நல்லா போங்கடா, நாங்கள் இது பண்ணிட்டு வரோம். இங்கே ஒரு பக்கே ஒன்று போட்டு வச்சுருங்க. இங்கே உள்ளே போனாலே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடலாம். ஈவெண்ட் லேண்ட் இன்னைக்கு எது வரணும். நட்டி ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சுடா. எல்லாத்தையுமே இப்போ என்னதுடா அது? எபிலிட்டி எவ்ரி 30 செகண்ட்ஸ் பண்ணுமாங்க? லெவல் அப் லாலிபாப். லெவல் அப் லாலிபாப் போட்டாங்க கடைசியாக. இந்தாங்க வச்சுக்கோங்க. லெவல் அப் லாலிபாப்பை போட்டு போகிறாங்க. ஒரு 30 செகண்டுக்குமே போதுமாங்க? இது பிடிக்கலாமா? அதெல்லாம் பிடிச்சா நம்மளுக்கு இது போலுங்க இருக்கு. சீட் ஷாப் பக்கத்தில் இங்கே இருக்கும் கன்ஃபார்மாக. போய் செல் பண்ண போதா? எனக்கு கொடு. செல் பண்ண போதான்னு நினச்சேன். என்னடா ஒரு ரெட் ஃபாக்ஸ் எங்கேயோ போகுது. எதையாச்சும் தேடிட்டு தான் போகுது. இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுமா? இது கொடுத்துருக்கீங்க ஒரு சீடு. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரு. இதில் கடைசியில் வந்தால் அந்த மிசூசி கொடுப்பாங்க. ஃபயர் ஃப்ளை குரோவால் இதுவும் கொடுக்குறாங்க. சில்வர் ட்ராகன் ஃப்ளை. இத்தனை இது நம்ம வருவோமான்னு தான் தெரியல. கடைசியில் வந்தால் ஒரு மல்டி ட்ராப் தராங்க. அப்புறம் முன்னாடியே மியூசி தந்துடுறாங்க. இங்கே ஒன்று இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரு. வாட்ஸ் தட் சவுண்டா? வாட்ஸ் தட் சவுண்டுன்னு கேட்குறான். டபுள் அட்மின் அப்யூஸா? ஜாண்டல் வந்துட்டாங்க. வேலை நினச்சிட்டு இருந்தேன், அவனும் வந்துட்டான். டபுள் ஃப்ரிக்கிங் அட்மின் அப்யூஸா? ரைட்டே அவ்வளோதான். ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் வந்துருக்குமோ? ஆமாம், ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் 2 கார்லி ஸ்ப்ரிங்க்லர் தந்துருக்கு. ஆனால் ஜாண்டல் எங்கேயும் காணுமே. ஜாண்டல் தம்பிங்க எங்கே இருக்கீங்க? இது என்னங்க அரோரா வேணா? மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர்
ஏன்னா மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்துருக்கிறது தான். மெஹரானா இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்களா? இவங்க வந்து ஒரு ஆப்கானிஸ்தானியா நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு போட்டால் பேசுவாங்களோ? யூ கைஸ் தாட் ஐ வாஸ் இன் கோனா ஷோ. ஆமாங்க, நானும் இதான் நினச்சேன். ஆனால் வந்துட்டாங்க. மீடியம் டாய் என்னது என்கோரா அப்படின்னா நான் என்னதுமே தெரியலையே. டிஜே சாம் எங்க? ரைட்டு, நம்மளோட பர்ஸை காலி பண்ணிடுவாங்க போல். 46 ரீஸ்டாக் கொண்டுருவாங்க. இப்படி கரெக்டாக உங்களோட ரீசெட் ஆகும்போது போட்டுருக்காங்க. மீட்டியர் ஸ்ட்ரைக் வேறு. ஓவர் சம் மொபைல் கரெக்டு தான்டா. அவன் வந்து சில ஃபோனெல்லாம் வந்து ஓவர் ஹீட் பண்ண போகிறான்னா. நட்டி செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐடல் சிப்மங்க். ஃபீவர் ஹஸ் எண்டட். திருப்பி உனக்கு தரணுமா? ஏன்னா ஜாண்டலை காட்டவே மாட்டுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பெட்டு ஒன்று கிடச்சிதுங்க. என்ன பெட்டுங்கன்னு தெரியல. ப்ளீஸ் த நியூஸ் ஃபீடுன்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. நீங்கள் தான் டே ஜாண்டில் எது எடுக்காதரா? இங்கே என்னங்க செப்பு ஜாண்டலா? நல்ல வேலை நான் கியர் ஷாப் மேலே நின்றுட்டேன். எல்ட்ரஸ்டா டோமனஸ்காவும் தர மாட்டுறாங்க. நம்மளால் வாங்காமலேயும் இருக்க முடியல. நிறைய இந்த சீடை கையில் வச்சுருக்கேன். ஐ எம் ஃப்ரீ ஸ்டைலிங் ஆன் திஸ் கமாண்டா. பக்கியக்கு வரலையே. இதுங்க நம்ம திருப்பி அந்த நட்டி இதை போய் போட்டு விட்ருவோம். Hey, I'm bringing back the buggy one song. பக்கியக்கு வந்துருச்சே. என்னங்க இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதுலாம் நடக்குது. ஜெயண்ட் பெயின் கோன் வாஸ் ரீஸ்டார்டு. ஜெயண்ட் பெயின் கோன் நம்மளுக்கு வேணாம். இப்படிதான் வேணாம்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே என்னடா எதுவுமே இல்லையே அப்படின்னு சுற்றிட்டு இருக்கப்போம். அக்கௌண்ட் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா should I stock something OG? Yes bro. அடப்பாவி. பார்க்குறோம் நீங்கள் நிறுத்துங்க. நட்டி கிரேட்டு கொடுத்துருக்கு. கிரேட்டு கொடுக்க நாங்கள் டெஸ்ட்டு தாங்க நம்மளுக்கு. ஹாய் பக். ஐயோ ஈவென்ட் ஷாப் கிட்ட போயிட்டு நின்றுவோம். ஐயோ ஜஸ்ட் ஐயோ நம்ம ஃப்ரெண்டு மெஹரானா அங்கே போயிட்டாங்களே. பீப்புள் கீப் சேயிங். என்னமோ பீப்புள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். என்ன வேறு சொல்கிறாங்க? பேட் ஸ்டாக்ஸ். ஆமாம் பேட் ஸ்டாக். when I said something OG I mean something OG. வேறு ஏதாச்சும் ரீஸ்டாக் பண்ணுறா.
இப்போ என்ன இது? இங்கே நிற்போம். நம்ம வாங்கின அடினால நம்மளால நகர முடியல. சிக்கன் ஜாம்பியா? யூ காட் அ சிக்கன் ஜாம்பி. ஏய் வேறா, நான் இதில் தோத்தா கூட பரவாயில்லடா. சிக்கன் எங்கடா என் சிக்கன் ஜாம்பி? வந்துட்டு போயிடுச்சு. ஓ ஃபைன் இட். நம்ம இப்போ ப்ராப்பராக விளையாட போகிறோம். ஏய் நின்றுவோம். அப்படியே பொறுமையாக போகலாம். ஐயோ இது வேறையா? அது முடிஞ்சிச்சுங்க. ஏன் சிக்கன் ஜாம்பியாங்க? டக் ஃப்ளோட்டா? எங்கடா டக் ஃப்ளோட்டுன்னு என்னமோ சொன்னாங்க. வாடா. Okay, it's in your inventory, I think. பரவாயில்லைங்க. நம்ம ஜேர்னல் வந்து பெட்டு கொடுத்ததே என்னன்னு தெரில. போதும். சிக்கன் ஜாம்பியை லெவல் 50 பண்ணி போடலான் இருக்கேன். நம்ம வந்து 3 பெட்டே லெவல் 50 பண்ணி மியூட்டேட் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ளவர் உள்ள போட்டு விண்டி. ஐயோ இது ஒன் ஆஃப் த வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், சிக்கன் ஜாம்பி இஸ் broken. You got a grilled moonlit owlda. ஏதோ moonlit இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ காஸ்மெட்டிக் கொடுத்துருக்காங்களோ. காஸ்மெட்டிக்கான்னு என்ன தெரியலைங்க. வீடல் ஷிப்மெண்ட் கிடச்சிது. என்ன ஐ ஆம் ரேஜிங்கா. இன்னைக்கு தான் நம்மளோட இது போட்டோம். நம்மள்ட்ட அவ்வளோ வச்சுருக்கோன்னு தெரியல. எவ்ரி ஒன் ஸ்பேம் எல். நம்மள்ட்ட எதுவுமே இல்லைங்க. யாரோட பர்னிங் பண்ணுறது? நம்மளுக்கு தானே. ஐயோ அடப்பா, இது கரெக்டாக போகும்போது குடிச்சேன் பார்த்தீங்களா? எல்லாருமே எல்ல போடுறாங்க, நம்மளும் போடுவோம். randomly aura form. நாங்கள் நம்ம ஜேண்டல் ஆரா ஃபார்ம் பண்ணுறோம். ஆரா ஃபார்மிங்னா எல்லாருக்கும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் பக்கீஸ்ன்னு சொன்னால் நான் பக்கியை கேஸ் ஸ்பான் பண்ணலாமே. அவங்க பாட்டை போட்டாங்க. burning down creek farm. Yarra creek.
was restocked in the shop. அது நம்ம ஃபார்ம் இல்லையா? நம்ம ஃபார்முக்கு போயிட்டு டியூட் ஐ எம் நாட் ஈவன் ட்ரோலிங். I keep doing math wrong always and get 68 67க்கு பதிலா மேக்ஸ் தப்பா போட்டு 68 எடுத்துட்டு வரானோ. ரோமனஸ்கோ வாஸ் ரீஸ்டாக்டா. பரவாயில்ல, இத்தனை இதுக்கு வந்து ஒரே ரோமனஸ்கோ தான் ஸ்டாக் பண்ணியிருக்கான். ப்ளீஸ் நியூஸ் இடுந்தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ட்ரான்சல் ஆடா வாங்கிறதுக்குள்ளே சீட் ஷாப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஜாண்டலோட பிளான் போல் இருக்குது. சீட் ஷாப் ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஸ்பான் பண்ணுறான் போல். என்னது இது? 1 மணி நேரம் 12 நிமிஷங்க. ஐ மேட் பிரேக் த கேம் வித் திஸ் ஒன்னா. ஃபுல்லாக நிமிஷம் தானா போட போகிறானா? அவங்க நல்லவெல்லாம் கிடையாது, போட மாட்டாங்க. ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு கெயின் ஆகிட்டே இருக்கு இது வெயிட்டு. ஆக்ரான்ஸ் வந்துருச்சான். ஸ்வீட் ஷாப் பக்கத்தில் இங்கே எப்படிதா இங்கே இருக்கு ஆக்ரான். ஜாலி ஸ்ப்ரிங்கில் 2 கண்டுட்டு பாவி திருப்பி ஸ்டாம்பீடா. ஸ்டாப்புக்கே ரீசெட் ஆகுது. யாரு மாஸ்டர் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரா? எல்லாருமே ஒழுங்காக ஓடி போயிடுங்க. மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ரீஸ்டாக் இதுதான். நீங்கள் எத்தனை லெவல் அப்புங்க? இப்போ பகெக் பண்ணிட்டான்டா. 2 தாண்டா பண்ணியிருக்கான். எதுவுமே வாங்க விட மாட்டான் போலயே. பகேக்கு 2 ஸ்பான் பண்ணான். 4 பண்ணியிருக்காங்க. ஜங்கிள் எக் என்ன பண்ணா? ஜங்கிள் எக் எதுவும் பண்ணல போல. நம்ம கார்டனுக்கு போனான்னா வேறு யார் கார்டனுக்கோ போயிட்டுருக்கான். இதுதான் நான் சொல்கிறேன், தவறான செயல் வேணாம் செய்யாதுன்னு. பிரெயின் ராக் டான்ஸ். என்னோட கார்டன் 1 விட எனக்கு கார்டன் 2 தான் பிடிக்கும். ஆனால் ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னா சென்டர் ஆஃப் த மேப்பா ஆக்ரான் எங்கேயோ இருக்குடா. நம்ம அதுங்க கால் கடியில் ஓடிட்டுருக்கோம். My devs are messaging me not to break the game. devsனா வேற யாரும் இல்லை, டெவலப்பர்ஸ் தான். நட்டி செஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பா நட்டி ஃபீவர் நடக்குதுடா. சுகர் ஆப்பிள் இன் ஸ்டாக். பரவாயில்ல, சுகர் ஆப்பிள் ஏதாச்சும் பண்ணாங்களே. நம்மள்கிட்ட இருக்கிறது தான் சில்வர்
தேங்க்ஸ் ஃபார் டுடே இருக்குது. டெவலப் லாலிபாப் வந்துருச்சு, 8 வந்துருக்கு. ரீகால் வரேன் நம்ம வாங்கி வச்சுப்போம். எனக்கு கண்ணெல்லாம் வச்சுருக்கேன், 1 மணி நேரம் விளாண்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணேன்? ஐயோ இங்கே வந்துருச்சு. ஐஎம் பேக் பேசிங்க. இந்த ஜாலி இன்னும் இருக்குங்க. லெஜெண்டரி எக்கு நம்ம லோட் அவுட் ஒன்று எடுப்போம். திஸ் ஆடியோ இஸ் ஹிலேரியஸ். கரெக்டு தான்டா. நீங்கள் இந்த ஆக்ரானை போய் குடிச்சா ஏதாச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ அண்டர் த சி ஒர்க் வித் த ஆடியோ. லால். நம்ம மெஹரானா ஃப்ரெண்டு வந்து இதை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னங்க இதை வச்சு சுற்றிட்டுருக்கோம். இது பாருங்க நம்மளோட சிம்பான்சி பாவுங்க. பிரெயின்ஸு நியூ நோட்டிஃபிகேஷன் கூட இல்லை, எல்லாமே இங்கேயே இருக்குது. அடிச்சு உடைக்கிறாங்க. குதிரை குதிரை. திஸ் இஸ் லைக் அன் ஓஜி. கரெக்டு தாங்க. இது வந்து ஒரு ஒரிஜினல் ஜாம்பி. என்னடா பண்ணிட்டு போறாங்க? கடைசியா பார்த்து ஒரே கிரிம்சன் கானாச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வந்துருச்சு. ப்ரோ மை கேரக்டர் இஸ் டி போஸ்டிங் ஆரா ஃபார் மீ. வாட்டர் வந்துருச்சு. வந்துருச்சு திருப்பி இல்லை. Is alone else character on the side of இந்த சைடுடா ஏதோ கேரக்டர்ன்றான். இந்த சைடு இல்லை, ஆக்ரான் வேற வந்துட்டு இருக்கு. Burning Bird was restocked on Giant Pine Cone. ஓகே, நம்ம வந்து ஆக்ரான் செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நட்டி செஸ்ட் அது பேர்.
ஹேசல்நட் பீஃப் வார்மா ஒன் அன்கிளைம். Let me add this up. ஓப்பன் பண்ணுவோம். ஐட்டம் சிம்பிள் கிராஸ் காம்போவா? ஆமாம், இது பீஃப் ராமு. நடுவில் இருக்கிறது என்னது பீனாடோ, அது கூட சாக்லேட் டைம். கேட் ஆஃப் மை என்கோர் ப்ரோ. என்கோர் வேணும்னு தெரியலையேங்க. பீஃப் ராம்னா இப்போ இருக்குது. சும்மா வச்சு ரீஸ்டாக் ஆகும்னு பார்க்குறேன். இந்த டோக்கனுக்கான ரீஸ்டாக்கே ஆக மாட்டேங்குது. பெருசாக அப்படி ரீசெட் ஆயிடுச்சு. இங்கே இது இல்லை, வைஜாக் தங்கில் எப்படி எதுவுமே இல்லைங்க. அப்புறம் பார்க்குறேன் ஏங்க நம்மளோட சிம்பன்ஜி இருங்க. நம்ம சிம்பன்ஜியை பக்கம் மை பேடா ஏன்னா நம்ம சிம்பன்ஜி குறையிடாங்க. திருப்பி நான் நீங்கள் பார்க்கக்கூடாது, அது சொல்லக்கூடாது. அடுத்து தள்ளுறாங்க. அந்த சைடு போனால் இவங்க இந்த சைடு தள்ளுறாங்க. நீங்கள் போய் ஒரே உதவியாக உடச்சிப்போம். காரே கிளியும் போல் அவ்வளோ மீதி கொடுக்குறாங்க. எத்தனை நிமிஷம் எங்கள் வீடியோ போகுது? 1 மணி நேரம் 20 நேரத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. எனக்கு அப்படியே தான். ஆமாங்க, என்னங்க நம்ம இந்த சைடு இருந்துப்போம். இடத்துல கிராக்கு மட்டும் விழுந்திருக்கு, கருத்து எதுவுமே ஆகலை. கேம் ஓவரா? ஃபுட்பால் கோல் அப்படின்னா இது திருப்பி கோல் போஸ்டே கொடுத்துருக்காங்கடா. I am 1v3 in soccer. இன்னும் ஜென்ரல் ரக்கூனா அது? இந்த ரக்கூன் யாரோடது? திருட வருதுங்க. இது எல்லாருக்கும் ரக்கூனு ரெட் பாக்ஸுங்க, இன்வெர்டட் ரெட் பாக்ஸுங்க. நான் கூட இன்வெர்டட் ரக்கூனுன்னு நினச்சேன். நான் சிம்பந்தி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குதுங்க. அது என்கிட்ட இருக்க டம்மி பெட்டெல்லாம் கொடுத்து ஒருத்தன்ட்டு எதுவும் வாங்கினேன். அவனும் இது கொடுத்தான். சரி, நம்ம போய்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடுவோம். காசுன்றேன். எல்லாத்தையுமே இன்னைக்கு கலெக்ட் பண்ணி அசண்டா. ஹேட்ச். இது ஹேட்ச் பண்ணலாம். இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது 0 ப்ரோ இல்லைங்க, ஒரு மொக்கை போய்ட்டு இதுலேருந்து என்ன கிடச்சிது? யூ ஷுட் ஹாவ் லெட் மீ வின். இவ்வானா
டோன்ட் டர்ன் அப் டு ஒர்க் மண்டே. மண்டே வேலைக்கு வராதுன்றான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் டிவி கொடுப்போம். இந்த இக்வானா கையிலேருந்து எடுக்கணும். நானும் எவ்வளோ நேரம் தாங்க விளையாடுறது. அந்த ஃப்ராஸ்ட் ஸ்பைக்னா இதுதான். என்னதா சாப்பிட்டு கெயின் பண்ணிட்டு இட்ஸ் ரெய்னிங் கோல்டு. டால் ஆஸ்பராகஸ் தாங்க சப்ஜி வேறு நடக்குதா. ஜாய் லாட்டே வச்சுருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் ஸ்பிங்க்லர் எடுத்துருக்கேன். டிஜே ஜாயெல்லாம் சும்மா திட்டக்கூடாதுங்க, அவனே பாவம். Joy is trying to do beautiful combo stuff. Points, okay, I will wait and run. Max backpack வந்துருச்சு. சரி கொஞ்சம் தாங்க, கொஞ்சோண்டு மட்டும் பிடிச்சிட்டா போதும். So Joy did whatever that was for my response. ட்ரான்செண்டன்சிலாம் இவங்க போட மாட்டாங்க. நான் ஐ எம் கோயிங் இன்டூன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆக்கான் appeared somewhere. நாங்களே ஆக்கான் தேடிட்டு இருக்கோம். இவன் வேற வந்து ஓடி ஒழிச்சுக்கோங்கன்றான். தண்ணி காலி பண்ணுறாதீங்கடா, நான் கீழே விழுதுறேன்டா. எல்லாமே நடக்குதுங்க. இப்படி இருந்தால் எப்படின்னு தெரியலையே. ஈவெண்ட்டில் நான் போயிட்டு டாக்கு போட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணு. டீ ஃபீவரா? டீ ஃபீவர் வந்தாச்சு. 3 தடவை போட்டோம். ஏற்கனவே சப்பியாடு சம்பர். இப்படி கருக விட்டீங்க. ஐ எம் எண்டிங் த வேர்ல்டு, நாட் யுவர் கார்டன். Yeah, I definitely lost that. இது என்னதுங்க? My computer is lagging. Please wonder if I crash the people. Lol. எங்க பார்த்தாலும் லாபா குழம்பு. அதில் போட்டால் செத்துருவோமா? அதில் படாமல் என்ன வச்சிருக்கா? போங்க. ஆக்ரான் எங்கே இருந்திருக்கான், நம்ம போய் ஆக்ரான் எடுப்போம். செல்க்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி இருக்கு. ஜாலி ஸ்ப்ரிங்க்லர்.
ஐயோ ஃப்ளாஷ் வேற அடிக்கிறீங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு சிக்கன் ஜாம்பி கிடச்சிருச்சு. மீடியம் ட்ரீட் ஆக்ரான் இன்னொன்று வேறு வந்துருச்சா. இவன் நீங்கள் எடுத்துருக்கோம். நட்ட நடு மேப்பில் எடுத்துருக்கீங்க. ஐ ஃப்ளூ ஃப்ரம் USA டுடே ஹோமா. நீ எங்கே வேணாலும் போடா, எங்களுக்கு கிரிம்சன் சேனை குர்ரா எல்லாருமே கேட்குறோண்டா. நாங்கள் தான் சொல்கிறோம் பேட் ஸ்டாக்குன்னு, திருப்பி தரவே மாட்டோம். உள்ளே இருந்தால் என்ன? யூ காட் அ ஜங்க் பாட் பெட்டா. இதில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஆமாங்க, ஜங்க் பாட்டு பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு வந்து ஆயில் இமிட்டேஷன் தரும். அது வரைக்கும் சரி. நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுள் ஏதோ கொடுத்துருந்தாங்க, ஆனால் என்னதான் தெரில. அவுள் எதுவும் தரலாங்க, குக்ட் அவுள் எதுவும் தரல. ஐ எம் கோயிங் பேக் டு பெட். போய் சொல்லடா டே, நான் வீடியோ முடிக்கிறேன்டா. 167 இது ஸ்பான் பண்ணியிருக்கான். எல்லாரும் கூடயும் ஓடுவோம். I just wanted to spam weathers and have fun. Let them be obsessed. Mom's obsessed with this game too. Lol. Thank you guys. Thank you friends. அந்த ஜங்க் பாட்டோட விலை எவ்வளோன்றத போய் பார்ப்போம். 1 மில்லியன் தாங்க. இதோட விலை எவ்வளோன்றதை பார்ப்போம். அடப்பாவி, அதை விட மோசமாக இருக்கு. நிறைய இது இருக்குது. ஓகேங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு செஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த செஸ்ட்டை மட்டும் திறந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அட்டி செஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஃபார்மர் சிப்மங்க். They meant the dam, it is sad. Dam. Oh damn, it's sad. ஏய், நம்மளோட சிம்பன்ஜி ஓடுதுடே. சிம்பன்ஜி போயிட்டு ஐயோ பீச்சை சால்வ் பண்ணிடுச்சு. சம் அடல்ட்ஸ் ப்ளே கேட்டி இட். ஓ சம் அடல்ட்ஸ் ப்ளே இட். டே என்னங்க விளையாடச்சிட்டே இருக்காங்க. சரி, நீங்கள் இதை பார்த்தது போதும். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, see you, take care, பாய்ங்க. பை. எப்போடா